ഞാൻ ജാർഖണ്ഡിൽ ശുശ്രൂഷിക്കാൻ പോയപ്പോ நான் ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஊழியம் செய்த போது എന്റെ പോസ്റ്റർ കണ്ട് என்னுடைய போஸ்டரை பார்த்து ആ മീറ്റ് നടത്തുന്ന ഒരാളുടെ അടുത്ത് വിളിച്ചു പറഞ്ഞു. அந்த கூட்டத்தை நடத்துகிற ஒரு நபருக்கு கூப்பிட்டு சொன்னார், അവനൊരു 10 സെക്യൂരിറ്റിയെ വയ്ക്കണം ചുറ്റില്. அவருக்கு ஒரு 10 செக்யூரிட்டி வைக்க வேண்டும். വീട്ടിൽ ഇരുന്ന് ദോശയും ചമ്മന്തിയും തിന്നും പോലെ അല്ല അവൻ സ്റ്റേജിൽ കയറി കഴിഞ്ഞാൽ. வீட்டுல இருந்து தோசையும் சட்னியும் சாப்பிடுறது போல இல்ல, அவரு ஸ்டேஜ்ல ஏறினா അവൻ നിന്റെ വീട്ടിൽ ഇരിക്കുമ്പോ പൂച്ചയെ പോലെ ഇരിക്കുന്നത്. அவன் வீட்டுல இருக்கும்போது பூனையை போலதான் இருப்பாரு. അവൻ സ്റ്റേജിൽ കയറി കഴിഞ്ഞാൽ அவரு ஸ்டேஜ்ல ஏறிட்டாருன்னா അവനൊരു സിംഹം പോലെയാണ്. அவர் ஒரு சிங்கம் போல. അവൻ ആരെയും പേടിയില്ല, ആരെ குறித்து பயம் இல்ல. അവൻ യേശു തന്നെ ദൈവം എന്ന് പ്രസംഗിക്കും. அவர் இயேசுதான் தெய்வம் என்று பிரசங்கம் பண்ணுவார். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. അതുകൊണ്ട് അവൻ സെക്യൂരിറ്റി നോക്കിക്കോ. அதனால அவருக்கு பாதுகாப்புக்கு செக்யூரிட்டியை வைத்துக் கொள்ளுங்க. പേടിയില്ലാതെ യേശുവിനെ പറയുന്ന ഒരുത്തനുണ്ടെങ്കിൽ അവനാണ്. ஆமென். பயம் இல்லாமல் இயேசுவை குறித்து சொல்கிற ஒரு உண்டர் அவர்தான். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ആന്ധ്രയിൽ ആദ്യമായി ചിറ്റൂരിൽ ഒരു മീറ്റ് വയ്ക്കിയ ഗ്രൗണ്ടിനകത്ത്, ആന്ധ്രാവിലെ முதல் முறையாக சித்தூர் என்ற பட்டணத்திலே கூட்டம் நடந்த போது എന്റെ സ്നേഹിതൻ പാസ്റ്റർ പ്രഭാകർ കേൾക്കുന്നുവെങ്കിൽ സന്തോഷം. என்னுடைய நண்பர் பாஸ்டர் பிரபாகர் நீங்க கேக்குறீங்கன்னா சந்தோஷம். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. അദ്ദേഹം ചിറ്റൂർ പലമനേർ എന്ന് പറഞ്ഞ പട്ടണത്തെ മീറ്റ് വയ്ക്കുമ്പോൾ, சித்தூர் சார்ந்ததான பலமனைர் என்று சொல்லப்படுகிற இடத்துல அவர்கள் கூட்டத்தை வைத்த போது അദ്ദേഹം ആദ്യം ഭയന്നു. அவர்கள் முதலாவது பயந்தார்கள். ഇതുവരെ ഒരു മീറ്റ് നടന്നിട്ടില്ല. இதுவரையிலும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடக்கல. ഒരു 60 പേര് മാക്സിമം വരും. கூடுதலாக ஒரு 60 பேர் தான் வருவாங்க. ഞാൻ പറഞ്ഞു 2000 പേർക്ക് ഇരിക്കേണ്ട ഗ്രൗണ്ട് എടുക്കാൻ പറഞ്ഞു. ஆனா 2000 பேர் உட்காரக்கூடிய ஒரு கிரவுண்ட் எடுங்கன்னு சொன்னேன். നല്ല പബ്ലിസിറ്റി ചെയ്യാൻ പറഞ്ഞു. நல்ல பப்ளிசிட்டி செய்யுங்கன்னு சொன்னேன். അവർ ചെയ്തു. அவர்கள் செய்தார்கள். അതിന്റെ മുക്കാൽ എമൗണ്ട് നമ്മൾ തന്നെ കൊടുത്തു. அதற்கு முக்கால் பாகம் தொகையை நாங்களே கொடுத்தோம். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഞങ്ങൾ സ്റ്റേജ് കെട്ടി, நாங்க ஸ்டேஜ் கட்டினோம். ഗ്രൗണ്ടിൽ മീറ്റ് നടത്തി. கிரவுண்ட்ல மீட்டிங் நடந்தது. ആദ്യത്തെ ദിവസം ഒരു 120 പേര് വന്നു. முதலாவது ஃபர்ஸ்ட் டே முதல் நாளிலே ஒரு 120 பேர் வந்தார்கள். അത്ര തന്നെ ഞാൻ പ്രതീക്ഷിച്ചത്. அவ்வளவுதான் நான் எதிர்பார்த்தேன். രണ്ടാമത്തെ ദിവസം ഗ്രൗണ്ടിൽ കാല് ചവിട്ടാൻ സ്ഥലമില്ല. ஆனா இரண்டாவது நாளிலே மைதானத்துல கால் மிதிக்க இடமில்லாத அளவிலே 120 എന്ന് പറഞ്ഞത് 120 என்று சொல்லப்பட்ட எண் ഏകദേശം 1500 ആയി മാറി. ஏறக்குறைய 1500 பேர்களால் நிரம்பப்பட்டது. മൂന്നാമത്തെ ദിവസം 2000-ഓളം ജനം കടന്നു വന്നു. மூன்றாவது நாள் 2000க்கு மேற்பட்ட ஜனங்கள் கடந்து வந்தார்கள். ഗ്രൗണ്ട് ഫുള്ള് നിറഞ്ഞ് കവിഞ്ഞ് ഓവർഫ്ലോ ആയി. அந்த மைதானம் முழுவதும் நிரம்பி வழிந்தது. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. എന്റെ പ്രസംഗം കേട്ടിട്ട് என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு ഒരുത്തൻ ഒരു കമ്പിപ്പാരയുമായിട്ട് ഓടി സ്റ്റേജിലോട്ട്. ஒரு பாறையை எடுத்துக்கிட்டு நேரா ஸ்டேஜுக்கு ஓடி வந்துட்டான். സെക്യൂരിറ്റി നിന്ന പാസ്റ്റർമാരൊക്കെ എവിടെ പോയെന്ന് എനിക്കും അറിയത്തില്ല. செக்யூரிட்டிக்கு நின்ன பாஸ்டர்லாம் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது. എല്ലാം ഓടിക്കളഞ്ഞു. எல்லாரும் ഓടിட்டாங்க, நான் மட்டும் தான் இருந்தேன். ഞാൻ മനസ്സിൽ ചിന്തിച്ച ദൈവമേ, ഇന്നത്തോടെ എന്റെ അവസാനത്തെ മിനിസ്ട്രി. நான் மனசுல நினைச்ச ஆண்டவரே, இன்னையோட ஊழியம் முடிய போகுது போல. ഹല്ലേലൂയ. ஜீசஸ். ഞാൻ മാത്രം ഓടിയില്ല, ഞാൻ ധൈര്യത്തോടെ അവിടെ നിന്നു. நான் மட்டும் ஓடல, நான் அங்க தைரியமா நின்றேன். കുറച്ചേരൊക്കെ ഉണ്ടായിരുന്നു കേട്ടോ. ഒരു പാസ്റ്റിന് അടിയും കിട്ടി. ஆமே, கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஒரு பாஸ்டருக்கு அடியும் கிடைச்சது. എന്റെ അടുത്ത് വന്നപ്പോ, என்கிட்ட வந்த போது അവൻ തെറിച്ച് സ്റ്റേജിന്റെ പുറത്തോട്ട് വീണു. அவர் தூக்கி எறியப்பட்டு முன்னாடி விழுந்து விட்டார். നിനക്ക് ഒരു ദിവസം പ്രസംഗിക്കാൻ അവസരം കിട്ടിയാലും, உனக்கு ஒரு நாள் தான் பிரசங்கம் பண்ணுவதற்கு கிடைக்கும் என்றாலும், വേദപുസ്തകത്തിലെ ഏറ്റവും ബെസ്റ്റ് പ്രീച്ചർ ആരെന്നറിയാമോ? வேத புத்தகத்துக்குள்ளே மிக சிறந்த பிரசங்கியார் யார் தெரியுமா? ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. യേശു പോലും മാറി നിന്നിട്ട് പറയും, இயேசு கூட ஒதுங்கி நின்று சொல்லுவார், സ്തേഫാനോസ്. ஸ்தேவான். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி சொல்லுங்க. സ്തേഫാനോസിന്റെ പ്രസംഗം കേട്ടിട്ട്, ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை கேட்டு യേശു വരെ സിംഹാസനത്തിൽ നിന്ന് എഴുന്നേറ്റ് നിന്നു. இயேசு வரையிலும் சிங்காசனத்திலிருந்து எழும்பி நின்றார். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. നീ പ്രസംഗിക്കുമ്പോൾ, நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது, ഇന്ന് രാത്രി, இந்த இரவு ഞാൻ പ്രസംഗിക്കുമ്പോൾ, நான் பிரசங்கம் பண்ணும்போது, നിങ്ങൾ എഴുന്നേറ്റില്ല എങ്കിലും நீங்கள் எழும்பாவிட்டாலும் എനിക്ക് ഉറപ്പുണ്ട്, எனக்கு உறுதி இருக்கு. യേശു ഇന്ന് രാത്രി இயேசு இந்த இரவுல എഴുന്നേൽക്കാൻ പോവാ. எழும்ப போகிறார். എന്ത് ഉദ്ദേശത്തോടെയാണോ எந்த நோக்கத்தோடு ഈ പുൽപിറ്റിൽ ഞാൻ നിൽക്കുന്നത്, இந்த பலிபீடத்தில் இருக்கிறதோ അത് സാധ്യമാക്കുവാൻ அதை நிறைவேற்ற യേശു എഴുന്നേൽക്കുന്ന രാത്രി இயேசு எழும்புகிற இரவு. കരമടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. ദൈവം എഴുന്നേൽക്കാൻ പോവാ. தேவன் எழும்ப போகிறார். கைகளை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம்.